இப்போ நம்முடைய ஆராதனை வந்து ஒரு மாம்சீக ஆராதனை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையும் ஒரு மாம்சீகம் கிடையாது. நம்முடைய ஒரு ஆவிக்குரியவர்கள். நம்ம ஆவிக்குரியவர்னா பார்க்கக்கூடாத ஒரு விதத்தில் காரியங்கள் செயல்படுது இந்த உலகத்தில். நம்மை மீட்டெடுக்கலைன்னா இன்னமும் நம்ம பிசாசுன அடிமைத்தனத்திலேருந்து பிசாசுடைய ராஜ்யத்தில் அவருடைய ஆளுகைக்குள்ளே தான் இருந்திருப்போம். இயேசு நமக்கு மீட்பராய் வந்திருக்கிறார். தேவனுக்கு கொடுத்த மீட்பில் நமக்கு முதல்ல என்ன நடந்திருக்குதுன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு நமக்கு இல்லை. பவுல் சொல்றாரு, எப்படின்னா எப்படி இந்த கிறிஸ்துவோட கூட நான் எப்படி உடன்படுவதை பற்றி பேசுகிறாருங்க. எப்படி நமக்கு எப்படி வந்து ஒரு மாம்சீகமான ஒரு வாழ்க்கை கிடையாது. இப்போ நம்முடைய ஆராதனை வந்து ஒரு மாம்சீக ஆராதனை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையும் ஒரு மாம்சீகம் கிடையாது. நம்முடைய ஒரு ஆவிக்குரியவர்கள். நம்ம ஆவிக்குரியவர்னா பார்க்கக்கூடாத ஒரு விதத்தில் காரியங்கள் செயல்படுது இந்த உலகத்தில். இந்த பார்க்கக்கூடாத உலகத்தில் பார்க்கக்கூடாத ஒரு மனிதனாக தான் தேவன் நம்மளை படைச்சார். ஆவியான தேவன் ஆவியான மனுஷனை படைச்சார். இன்றைக்கு வேறு சரீர பிரகாரம் சரீரத்தில் நம்ம குடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவி இந்த சரீரத்தை காட்டிலும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. அதே போல் இந்த இந்த உலகத்தை காட்டிலும் ஆவிக்குரிய உலகம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது என்பதை நாம் இந்த நாளையில் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும். பாருங்கள், சக்தி எதில் இருக்குது? இந்த சரீர வாழ்க்கையில் இல்லை சக்தி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் சக்தி இருக்குது. அதே போல் இந்த சரீர உலகத்தை சக்தியை காட்டிலும் ஆவிக்குரிய உலகம் மிக சக்தி வாய்ந்தது என்பதை நம்ம இன்றைக்கி விளங்கி கொள்ளணும். பாருங்க, ஏன்னா அங்கே இருக்க அந்த ஃபோர்ஸில் தான் இந்த ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணுது. ஆகவே தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம மாம்சத்தில் வாழ்ந்து பெருசு எதை யோசிக்கிறோன்னா, இந்த சரீர பிரகார வாழ்க்கையை தான் நம்ம என்ன பண்ணுறோம், மேன்மை பாராட்டுறோம். அதுதான் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறோம். காணாத அந்த சக்தியை, காணாத இந்த ஆவிக்குரிய உலகத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்குது. அதுக்கு தான் கர்த்தர் சத்தியத்தை சொல்லுகிறார். சத்தியத்தின் மூலமாக நாம் அதை கொள்ளும்பொழுது ஒரு ராஜ்யத்திற்குரிய வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். சரி, அப்போ இங்கே சொல்கிறார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையும், பாருங்கள் எப்படி பேசுகிற பாருங்கள், உயிர்த்தெழுதல் வல்லமையும். அப்போ உயிர்த்தெழுதல் கூட ஒரு பெரிய வல்லமாகுது. வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும், அந்த பாடுகள் மூலமாக ஒரு பெரிய ஒரு தேவனோட கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஐக்கியப்படுறோம். இது வந்து திருப்பி சொல்கிறேன், இது ஆவிக்குரிய காரியம், இது சரீர பிரகாரம் காரியம் இல்லை. சொல்கிறேன் திருப்பி, ஒன்றும் விளக்குறாத. பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எல்லாம் தகுதிப்படுத்திட்டாரு. ஆனால் தகுதியை நான் எப்படி அனுபவிக்கிறது, அதுக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம். சரி, இன்னும் கொஞ்சம் போவோம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் போவோம். அப்போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு முதல் இயேசுவை எப்படி நம்ம சொல்கிறோம், இயேசுவோட கூட உறவு கொள்வது எப்படின்னா, இயேசு முதலாவது நம்முடைய மீட்பர்ன்றது புரிஞ்சுக்கணும். சொல்லுங்கள், இயேசு என்னுடைய மீட்பர். எப்படி வந்து நம்மை மீட்டெடுக்கலைன்னா இன்னமும் நம்ம பிசாசுன அடிமைத்தனத்திலேருந்து பிசாசுடைய ராஜ்யத்தில் அவருடைய ஆளுகைக்குள்ளே தான் இருந்திருப்போம். இயேசு நமக்கு மீட்பராய் வந்திருக்கிறார். சொல்லுங்கள், இயேசு எனக்கு மீட்பராக இருக்கிறார். மீட்பர்னா என்ன? ஒரு அடிமையிலேருந்து வெளியே கொண்டு வந்துக்கிறார், மீட்டெடுத்துக்கிறார். ஆகவே அந்த மீட்பரை குறித்து நம்ம என்ன பண்ணோம், முதல் விசுவாசிக்கணும், மீட்பராக அவரை பார்க்கணும். நம்ம இயேசு யாருங்க? மீட்பர். ஃபஸ்ட் திங், இயேசு என்னை அவர் மீட்கலைன்னா பிசாசு என்னை விட்டே இருக்க மாட்டான். எப்படி மீட்டார்? அதுக்காக கிரயத்தை செலுத்தினார். அப்போ பாருங்கள், அப்போ திருப்பி அப்போ அவர் நம்ம மீட்டெடுக்கலைன்னா நம்மளால் வாழவே முடியாது. இன்றைக்கி வெளியே வந்திருக்க முடியாது. பாவத்தில் தான் இருந்திருப்போம், பிசாசின் பிடியில் தான் இருந்திருப்போம், நம்ம அவனுடைய ஆளுகைக்குள்ளே தான் இருப்போம், இன்னும் நாசத்தில் தான் இருந்திருப்போம். ஆகவே தான் பார்த்தீங்கன்னா நம்ம கர்த்தர்கிட்டேருந்து வெளியே பிசாசுலேருந்து வெளியே வந்திருக்கிறோம். அந்த மீட்பின் மூலமாய் இன்றைக்கு 2-3 காரியம் என்னென்ன நடந்திருக்கிறது என்பதை குறித்து நாம் விளக்கி கொள்ளும் போது தான் இந்த ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். இந்த ராஜ்யம் என்பது ஆவிக்குரிய ராஜ்யம், இது சரீர பிரகார ராஜ்யம் கிடையாது. நான் திருப்பி அதை விளக்குறேன், திருப்பி கொஞ்சம் விளக்குறேன் பாருங்கள். இப்போது முதலாவது இந்த மீட்பரை நான் மீட்பர் என்று புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ மீட்பரின் மூலமாக மீட்பு எப்படி நடந்திருக்கிறது, அந்த மீட்பில் நமக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை குறித்து நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது ஃபஸ்ட்டு, இந்த மீட்பில் தேவனுக்கு கொடுத்த மீட்பில் நமக்கு முதல்ல என்ன நடந்திருக்குதுன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு நமக்கு இல்லை. போலோ உலகத்துக்கு எல்லாம் இருக்குது. இந்த மீட்பின் மூலமாக தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நம்ம தப்பித்து கொண்டிருக்கோம். தேவனுடைய நியாய தீர்ப்புலேருந்து நம்ம கொண்டாந்துட்டார். இந்த மீட்பின் மூலமாக தேவன் வெளியே கொண்டு வந்துட்டார்.